என்ன நடைபெறுகின்றது? அமைதிக்காக நாம் ஏதும் செய்கின்றோமா? ஒரு காலத்தில் மக்கள் நினைத்தார்கள் நம்மிடம் போதிய செல்வம் இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று. தற்போது நம்மிடம் போதிய அளவு செல்வம் உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. நம்மிடம் போதிய உணவு இருந்தால் அமைதி கிடைக்கும் என எண்ணினோம். சிந்தியுங்கள், தற்போது நம்மிடம் போதிய உணவு உள்ளது, ஆனால் இன்னும் அமைதி இல்லை. மக்கள் கல்வி தகமை பெற்றால் அமைதி கிடைக்கும் என கூறினார்கள். இதுவரை இல்லாத அளவு கல்வி வசதி தற்போது உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. தொடர்பாடல் சிறப்பாக இருந்தால் அமைதி ஏற்படும் என்றார்கள். இன்று மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று நமக்கு நன்கு தெரியும். அனைத்தும் செய்கிறோம், ஆனால் இன்னும் அமைதி இல்லை. நாம் இன்னமும் முயற்சி செய்யாத ஒரு சூத்திரம் உள்ளது. அது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்வது. அமைதி உங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. விஷயம் அமைதியை பத்தி. அதோட தேவை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் அதோட அவசியத்தை ஞாபகப்படுத்த முயற்சி செய்யறாரு திரு பிரேம் ராவத் அவர்கள். இன்னைக்கு அமைதி சாத்தியம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில தன் செய்தியை சொல்ல வந்திருக்காரு. இங்க சுமார் 3 லட்சம் பேர் அமைதியோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வந்திருக்காங்க. யோசிக்க ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் பல இடங்களுக்கு போறேன். இப்பதான் நான் ராஞ்சியில் ஒரு நிகழ்ச்சி செய்தேன், மிர்சாப்பூர்லயும் நிகழ்ச்சி செஞ்சேன். அதற்கு பிறகு நான் இங்க வந்திருக்கேன். மேலும் மக்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் எனக்கு வருது. இந்தியாவிலிருந்து மட்டும் இல்ல, மற்ற எல்லா தேசத்திலிருந்தும், ஜெயில இருக்கிற மக்கள்கிட்ட இருந்தும் கேள்விகள் வருது. இந்த எல்லா கேள்விகளையும் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ரொம்பவும் சுமையோட இருக்காங்க. எல்லாரும் சின்னவங்க, அவங்க மேலேயும் அதிக சுமை இருக்கு. பெரியவங்க, அவங்க மேலேயும் அதிக சுமை இருக்கு. குடும்பத்தினர் ஒவ்வொருவர் மேலேயும் அதிக சுமை இருக்கு. நாட்டு குடிமகன் சுமை இருக்கு. தேச தலைவர்கள், அவங்க மேலேயும் சுமை. ராணுவ வீரர்கள், அவங்க மேலேயும் சுமை. தேசத்தின் போலீஸ், அவங்க மேலேயும் சுமை. எல்லாருக்கும் இதே நிலைமைதான். ஏன்னா எப்போ சுமை இருக்கோ, சுமை அதிகமாகுதோ, துக்கம் வருது. எப்போ இத்தனை பளு தோள் மேல அழுத்த தொடங்குதோ, இந்த கழுத்து மேல, அதை தாங்க முடியாத போது அப்போ துக்கம் ஏற்படுது. அதுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறியாத மனமே, புரிஞ்சுக்கிட்டு சுமையை ஏத்திக்க. ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்தேன். அதுல எழுதப்பட்டிருந்தது, நீங்க நல்ல ஆரோக்கியம் பெற இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னா இந்த யோகா செய்யுங்க. உங்க நல்ல ஆரோக்கியத்துக்காக இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆனா உங்க இதை எழுதல, அறியாத மனமே புரிஞ்சுக்கிட்டு சுமையை ஏத்திக்க. ஆனா உண்மையில எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணம் இதுதான்.
இப்போ மனுஷன் தவிக்கும் பொழுது எங்க ஓடுறான்? கோயிலுக்கு போறான் இல்லையா? மதம் என்கிற பேர்ல எவ்வளவு சர்ச்சை இருக்கு. ஆனா ஒருத்தன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் தன்னுடைய கடவுளை நோக்கி ஓடுறான். ஏன் ஓடுறான்? என்ன துக்கத்திலிருந்து காப்பாத்து, என் பிரார்த்தனையை கேளு, ஏதாவது செய். ஆனா அவனுக்கு இத புரிய வைக்க யாரும் இல்ல. அறியாத மனமே புரிந்து கொண்டு சுமையை ஏத்திக்கொள். புது சட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு, புது சட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த வகுப்பிலிருந்து இந்த வகுப்பு வரை மாணவர்களுக்கு வீட்டு பாடம் தரக்கூடாதுன்னு. ஆனா அவங்களுக்கு இத புரிய வைக்க யாரும் இல்ல. அறியாத மனமே புரிந்து கொண்டு சுமையை ஏத்திக்க. குறைவை ஏத்திக்க, அதிகமா ஏத்திக்கொள்ளாத. உன் கழுத்து முறிந்துவிடும். அறியாத மனமே புரிந்து கொண்டு சுமையை ஏத்திக்க. இத புரிய வைப்பதற்குத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அறியாத மனமே, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு மட்டும் சொல்லல, இந்த விஷயம் எனக்கும் பொருந்தும். நான் மக்களை பார்க்கிறேன், நான் என்னையும் பார்த்துக்கிறேன், நிறைய முறை கவலைப்படுறேன். அப்ப எனக்கு நினைவு வருது, அறியாத மனமே புரிந்து கொண்டு சுமையை ஏத்திக்க. உங்க கழுத்து மேல என்னென்ன சுமையை ஏத்திக்கிறீங்க? மேலும் நீங்க பசியா இருக்கீங்க, பசி எடுத்திருக்கு. எந்த பொருளுக்காக பசி? ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரமானந்தத்துக்காக பசி எடுத்திருக்கு. அவன் ஆனந்தத்துல இருக்க விரும்புறான், சச்சிதானந்தத்துடன் சேர விரும்புறான், தன் வாழ்க்கை பயனை அடைய விரும்புறான். ஆனா நிறைய முறை இது கூட அவனுக்கு தெரிவதில்லை. தான் இதைத்தான் செய்ய விரும்புறோன்னு ஈடுபட்டுட்டே இருக்கான். சுமை. ஆகையால பசியா இருந்தா உணவை சாப்பிடு. இனி வரும் இடத்துல கடைகள் இல்ல. 2 சுவர்கள். ஒரு சுவர் வழியா வந்தீங்க. நீங்க பிறந்த போது எங்கிருந்தீங்க யாருக்கும் தெரியாது. என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சுவர் வழியா வந்தீங்க. இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு சுவர் இருக்கு, அது வழியா நீங்க போகணும். எப்ப போவீங்க, எங்க போவீங்க யாருக்கும் தெரியாது. உங்களோட யாரும் தொடர்பும் கொள்ள முடியாது. செல்போனை நீங்க உங்க கூட எடுத்துட்டு போக முடியாது. அங்கிருந்து போன் பண்ண முடியாது. நான் இங்க இருக்கேன், ஒண்ணும் முடியாது. ஏதாவது செய்யணும்னா நீங்க இந்த 2 சுவர்களுக்கு நடுவுல தான் செய்யணும். உங்களுக்கு பசியா இருந்தா இங்க சாப்பாட்டை பத்தி பேச்சு இல்ல. சாப்பாட்டை பத்தி பருப்பு, சாதம், சப்பாத்தி, சட்னியை பத்தி, காய்கறியை பத்தி, ஊறுகாயை பத்தி அது பேசப்படல. உங்க இதயத்துல என்ன பசி எடுத்திருக்கோ உங்க உள்ள அத பூர்த்தி செய்யணும்னா இப்பவே செய்யுங்க. இனி வரும் இடத்துல கடைகள் இல்ல. உணவு தருபவரோ உணவு கொடுப்பவரோ யாரும் இல்ல. தாகமா இருந்தா தண்ணி குடிச்சுக்கங்க. இனி வரும் நாட்டுல தண்ணி கிடையாது. இதற்கு பிறகு ஒண்ணும் கிடைக்காது. இதற்கு பிறகு கூஜா தருபவரோ மண்பானை வைத்திருப்பவரோ தண்ணீர் அளிப்பவரோ இல்ல. நதியும் இல்ல, எந்த ஊற்றும் இல்ல, கிணறும் எதுவும் இல்ல, குழாய் எதுவும் இல்ல.
எது இருக்கோ அது இங்க இருக்கு. நீங்க எதை செய்யணும்னாலும் இங்க தான் செய்யணும். கபீர்தாசர் கூறுகிறார், கேளுங்கள் சகோதரர்களே, காலன் பிடியில் எல்லோரும். கடைசியில உங்களை யாரு பிடிக்கிறா? யமன் பிடிக்கிறான். பேராசை. இங்க எத்தனை பேர் தங்களையே பேராசைக்காரன்னு நினைக்கிறீங்க? யாருமே கையை தூக்கல. கொஞ்சம் பேர் கையை தூக்கினாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. இதுல உங்களுக்கு சம்மதமா? அறியாத மனமே, புரிஞ்சுக்கிட்டு பலுவை ஏத்திக்க. அப்ப ஏன் இவ்வளவு பலுவை நீங்க ஏத்திக்கிட்டு இருக்கீங்க? பேராசை காரணமாகத்தானே இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க. இது எல்லாமே பேராசையின் செயல்கள். அதனாலதான் சுமை இவ்வளவு ஆயிடுச்சு. மேலும் பேராசையின் மிகப்பெரிய வியாதி என்ன? அப்படியும் மனுஷங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இத்தனை பைசா இருக்கு, இத்தனை பைசா இருக்கு, இத்தனை பைசா இருக்கு, அவங்களுக்கே தெரியாது எத்தனை பைசா இருக்குன்னு. ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் பணம் சம்பாதிக்க. ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. பேராசைக்காரங்க இவங்க தானே. பேராசைக்கு தான் மருந்து இருக்கா? இருக்கா? இருக்கு, நான் சொல்றேன். நான் சொல்றேன் பேராசைக்கு என்ன மருந்துன்னு. கேட்க விரும்புறீங்களா? பேராசையோட எல்லாத்தையும் விட பெரிய நோய் இதுதான். அவன் எந்த பொருளோட ஆனந்தத்தையும் அனுபவிப்பதில்லை. எந்த பொருளோட ஆனந்தத்தையும் அனுபவிப்பதில்லை. பேராசைக்காரன் ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கினான்னா என்ன ஆகும்? உங்க குணம், உங்களுடைய குணம், அதை பத்தி நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க ஏதாவது சமையல் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஐட்டம் ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ருசி பார்க்க கொடுப்பீங்க இல்லையா? இப்போ ரேடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? சவுண்ட அதிகம் பண்ணுவீங்க. எப்போ உங்களுக்கு நீங்க ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு காட்சி வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் தெரிவிக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கைத்தட்டலோட அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் அறிவிப்பது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இதுதான் உங்களுடைய இயற்கை. எப்போ நீங்க அந்த ஒரு பொருளோட ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்குவீங்களோ பேராசை தானாகவே விலகிடும். அறியாத மனமே, புரிஞ்சிட்டு சுமையை ஏத்திக்க. கொஞ்சமா ஏத்திக்கோ, நிறைய இல்ல, உன் கழுத்து முறிஞ்சிடும். உங்க வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்குங்க. அப்ப உங்க பேராசை போயிடும், உங்க கழுத்தும் தப்பிச்சுக்கும், அதுவும் உடையாது. மேலும் நீங்க துக்கப்பட வேண்டியிருக்காது. மேலும் அந்த சுகத்துல, அந்த ஆனந்தத்துல இருந்துகிட்டு நீங்க உங்க வாழ்க்கைய வாழ முடியும். இப்ப மக்கள் கேக்குறாங்க, ஐயா அந்த சோறு வழியாத்தான் போகணும்னா அப்ப நல்ல காரியங்கள் செஞ்சு என்ன லாபம்? ஆனந்தத்தால என்ன லாபம்? அமைதியால என்ன நன்மைகள்? மக்கள் என்கிட்ட சொல்றாங்க, எப்படியும் அந்த சுவர் வழியாகத்தான் போகணும்னா அப்ப அமைதியால என்ன லாபம்? நான் சொல்வதை கேளுங்க, இதையும் நான் புரிய வைக்கிறேன்.
எங்கேயோ நீங்க போனீங்க, அங்க நீங்க அழைக்கப்பட்டீங்க, சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு, நல்ல ரூம்ல உட்கார வச்சாங்க, நல்ல சோஃபால உங்களை உட்கார வச்சாங்க, உங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க, உங்களை உபசரிச்சாங்க, உங்களுக்கு ரொம்ப ருசியான பொரியலும் கொடுத்தாங்க, ருசியான பிரியாணியும் கொடுத்தாங்க, ருசியான வெண்டைக்காய் பொரியலும் சமைச்சிருந்தாங்க. நீங்க சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்ல பாயசமும் கொடுத்தாங்க, பாயசத்தையும் குடிச்சீங்க. அதுக்கு பிறகு நீங்க எங்க விருந்தாளியா போனீங்களோ அங்கிருந்து நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க. எப்ப வீடு திரும்பினீங்களோ, எந்த சோஃபாவால உங்களை உபசரித்தாங்களோ அதையும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? காலை வரை அந்த பாயாசமும் மிஞ்சாது. பொரியல் இல்ல, பிரியாணி இல்ல, வெண்டைக்காய் இல்ல, எல்லாம் போயாச்சு. அந்த நாளின் மிச்சம் இருப்பது என்ன? மேலும் ஒரு பொருளையும் அங்கிருந்து கொண்டு வந்தீங்க. எப்ப அங்க சாப்பிட போனீங்களோ, விருந்துக்கு போனீங்களோ, இன்னும் ஒரு பொருளையும் கொண்டு வந்தீங்க. அங்கிருந்த அந்த ஆனந்தத்தை. மேலும் அந்த ஆனந்தம் எதுவரை உங்க மூச்சு ஓடிட்டு இருக்குமோ, எதுவரை நீங்க உயிரோட இருப்பீங்களோ, அதுவரை அந்த ஆனந்தம் உங்களோட இருக்க முடியும். மேலும் எப்பெல்லாம் பசி எடுக்குதோ, எப்பெல்லாம் அந்த பொரியலோட நினைவு வருமோ, உங்க வாயில எச்சில் ஊறும். இது எல்லாருக்கும் தெரியும். 2 தடவை நான் சொன்னேன், வாயில எச்சில் ஊறும், உங்களுக்கு தெரியும். அப்ப எதுக்கு உங்களுக்கே துக்கத்தை உண்டாக்கிக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கே துக்க சூழ்நிலையை உண்டாக்கிக்கிறீங்க? மக்கள் திரும்பவும் சொல்றாங்க, இல்ல நாங்க செய்யல, கடவுள் செஞ்சாரு. கடவுள் சுகத்தையும் தானே கொடுத்திருக்காரு. என்ன சொல்லப்பட்டது? வந்து போகும் மூச்சு, வந்து போகும் இந்த மூச்சு காத்து என்னுடைய அருள். வந்து போகும் இந்த மூச்சு என்னுடைய அருள். யார் இத புரிஞ்சுட்டாங்களோ, யார் இத புரிஞ்சுட்டாங்களோ, அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய மாட்டாங்க. எதனால அவங்க வாழ்க்கையில துன்பம் உண்டாகுமோ, அவங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் செய்வாங்க. எதனால அவங்க வாழ்க்கையில சுகம் வருமோ. சுகத்துக்காக என்ன விஷயம் தேவை? உள்ளிருந்து விழிப்பு உணர்வு வேணும். நான் என்ன செய்ய போறேன்? இதனால எனக்கு என்ன லாபம்? இந்த அறிவு பறவைகளுக்கு கூட இருக்கு. இந்த அறிவு பறவைகளுக்கு கூட இருக்கு. ஒரு நாள் தேனீக்களை பார்த்தேன். நான் எங்க தங்கி இருந்தேனோ அங்க நிறைய தேனீக்கள் இருந்துச்சு. அவைகள் பூக்கள் கிட்ட வந்துட்டு இருந்தது. சில சமயம் இந்த பூல, சில சமயம் இந்த பூல, சில சமயம் இந்த பூல, சில சமயம் அந்த பூல. நான் அதை போட்டோ எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தேன். தேனீக்களோட மூளை எவ்வளவு, உங்க மூளை எவ்வளவு பெருசா இருக்கும்? சுமாரா எவ்வளவு பெருசு இல்லையா? அப்போ தேனீக்களோடது இவ்வளவு சின்னது, இவ்வளவுதான் பெருசு. நான் நடுவுல இருப்பதை பத்தி பேசுறேன், மேலே இருப்பதை பத்தி இல்ல. ஆனா தேனீக்கும் இது தெரியும், எந்தெந்த பூவுல எவ்வளவு தேன் அதிகமா இருக்கும்னு. அதுல இல்ல, எதுல காலி ஆயிடுச்சோ
அங்க அது உட்காராது. எங்க தேன் இருக்கோ அங்கதான் அது போய் உட்காரும். நீங்க தான் அப்படிப்பட்ட ஒரு தேனி. இவ்வளவு பெரிய தலை இருந்தும் அந்த பூவிலேயே போய் உட்கார்றீங்க. எதுல மிச்சம் எதுவுமே இல்லையோ. அப்படித்தான் செய்றீங்க. பறவைகள் நிலத்துல குனிவதை பார்த்திருக்கீங்களா? இப்படி இல்ல, அது எங்க பார்த்தாலும் அழக குத்திட்டு இருக்குன்னு இல்ல, அது பாக்குது முதல்ல எங்க இருக்குன்னு, பிறகு கொத்தும். நீங்க அப்படிப்பட்ட பறவை. பார்க்காமலே எங்கேயும் கொத்துவீங்க. சில சமயம் டயரை கொத்துவீங்க, சில சமயம் காரை கொத்துவீங்க, சில நேரம் இங்க அடிப்பீங்க, சில நேரம் அங்க அடிப்பீங்க, சில நேரம் எங்கேயாவது கொத்துவீங்க, அங்க கொத்துவீங்க. ஏன்னா மனசுக்கு எவ்வளவோ நிறங்கள், கணத்துக்கு கணம் மாறும். ஒரே நிறத்தில் இருப்பவர்கள் மிகச் சிலரே. மனசுக்கு பின்னாடி எல்லாரும் போறாங்க. அது என்ன? உடலுக்கு சாமியார் வேஷம். மனசை யாரும் அடக்கவில்லை. ஈடுபடுறாங்க தேய்ப்பதில. இல்லையா? விடியற் காலையில ஜனங்க எழுந்து என்ன செய்யறாங்க? குளிக்கிறாங்க. தங்க உடலுக்கு சோப்பு போடுறாங்க. உங்க உடலுக்கு ஏன் சோப்பு போடுறீங்க? ஏன் சுத்தம் செய்யறீங்க? தூசிய சுத்தம் செய்யறீங்க. நீங்க உண்டாக்கப்பட்டது எதால? மண்ணால. மண்ணை சுத்தம் செய்யறதுல ஈடுபட்டிருக்கு. ஆனா மனசுக்கு சோப்பு எப்ப போட போறீங்க? மனசுக்கு சோப்பு எப்ப போட போறீங்க? அது போடலைன்னா, அதை சுத்தம் செய்யலைன்னா, பிறகு ஒண்ணுமில்ல. வந்தவங்க நிச்சயம் போயிடுவாங்க. அரசனோ ஆண்டியோ பிச்சைக்காரனோ. ஒருத்தர் சிம்மாசனம் ஏறி போவாரு, ஒருத்தர் சங்கிலியில கட்டப்பட்டு. உங்க கண்ணோட்டத்துல அரசன் யார்? அரசன் யார்கிட்ட பணம் இருக்கோ. ராஜான்னு பேர் இருக்கிறவன் அரசன் இல்ல. நான் சொல்றது சரியா? ராஜான்னு பேர் இருந்தாலும் அவன் பிச்சைக்காரனா இருந்தா இப்படி நடக்குமா? வாங்க ராஜா, என் கார்ல உட்காருங்க. நடக்காது. ராஜான்னா யாருகிட்ட பணம், செல்வம், நிலம் இருக்கோ. ராஜா. ஏழை யாரு? அவன் பிச்சைக்காரன். சரி, நீங்க ஒரு அரசனை பாக்குறீங்க, ஒரு பிச்சைக்காரனையும் பாக்குறீங்க, நீங்க ஒரு சன்னியாசியும் பாக்குறீங்க. நீங்க சொல்றீங்க இவர் எல்லாத்தையும் துறந்தவர். நீங்க ஒரு ஏழைய பாக்குறீங்க, சொல்றீங்க இவனுடைய தலைவிதி மோசமானது. பெரிய பணக்காரனை பார்த்தா காரை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க. அப்போ நீங்க என்ன யோசிக்குங்க? அவனோட தலையெழுத்து எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா யமனுக்கு எல்லாருடைய தலையெழுத்தும் ஒரே மாதிரி தான். நீங்களும் உங்க கண்ணால அதே கண்ணோட்டத்துல பாருங்க. அந்த விஷயத்தை பாருங்க. படைச்சவர் உங்களை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறாரோ அதே போல நீங்களும் பாருங்க. உங்களுக்கும் தனிப்பட்ட காட்சி புலப்படும். இதுல அதிர்ஷ்டம் இல்லாதவர் யாரும் இல்ல. பிச்சைக்காரனோ பசியானவனோ யாரும் இல்ல. எல்லாருடைய மூட்டையும் நிரம்பி இருக்கு. மூட்டையை அவிழ்க்க மறந்த காரணத்தினால அவன் ஏழை. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க யாரும் இல்ல. ஆனா எது கிடைச்சிருக்கோ அதை திறக்கலன்னா, அடையவே இல்லைன்னா, புரிஞ்சுக்கவே இல்லைன்னா, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். உங்க சுமையை லேசாக்க. பரேலிக்கு உங்க சுமையை லேசாக்க நான் வந்திருக்கேன். எப்படிப்பட்ட சுமை? அதே கெழுத்தின் சுமை. மேலும் என்ன புரிய வச்சேன்? அறியாத மனமே, புரிஞ்சிட்டு சுமையை ஏத்திக்க. புரிஞ்சிட்டு ஏத்திக்க. இப்படி இல்ல, புரிஞ்சிட்டு ஏத்திக்குங்க. யாரா இருந்தாலும் புரிஞ்சிட்டு சுமையை ஏத்திக்குங்க.